குழந்தையே, இன்று இந்த அப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்ற இந்த செய்தியானது இந்த நாளில் உன்னுடைய மனதிற்கு மிகுந்த ஆறுதலை கொடுத்தே தீரும். ஏன் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் துணையின் வழியில் வந்த ஒரு உறவு ஒன்று உனக்கு தீர்க்க முடியாத ஒரு செய்வினையை செய்து கொண்டிருக்கின்றது. அப்பன் இது உனக்கு ஆறுதலை தரக்கூடிய செய்தியா என இவர்கள் செய்வினை செய்து கொண்டிருக்கின்றார்களே என்று சொல்லிவிட்டு ஆறுதலை கொடுக்கும் என்று சொல்கின்றோமே என்று என் பிள்ளை கேட்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, அப்பன் உணர்ந்த பிள்ளை. இந்த சந்தேகம் வர ஆனால் இந்த அப்பன் உனக்கு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு பல துன்பங்கள் கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு மேலும் மேலும் பல துன்பங்களை பல வேதனைகளையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது? நீ இந்த வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழ்கின்றார்கள்? உனக்கு நல்லது நடந்து விடுமா என்பதில் இவர்கள் கவனம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, இந்த அப்பன் உனக்கு இந்த விஷயத்தை இத்தனை தெளிவாக சொல்கின்றேன் என்றால் எதையும் உணராமல் அப்பன் உன்னிடத்தில் பேச வரவில்லை. எந்த விஷயத்தையும் தெரிந்து கொள்ளாமல் நான் உன்னிடத்தில் சொல்ல வரவில்லை. உன்னோடு இருந்து நான் உனக்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் என்று யோசிக்கின்றேனோ அதையெல்லாம் நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள தயாராக இரு. எல்லா விஷயங்களையும் உன்னுடைய மனது பட்ட கஷ்டம் போதும். வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஒரு நேரத்தில். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை துணை என்ற ஒன்று நமக்குள் வந்ததே, அத்தோடு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் சேர்ந்தே தொடங்கிவிட்டது. இதை இல்லை என்று உன் அப்பன் நானும் மறுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா என் குழந்தையே? குடும்பம் என்ற ஒரு சூழ்நிலைக்குள் நாம் நுழையும் பொழுதுதான் நம்மை சுற்றி பல பிரச்சனைகள் உருவாகும். நம்மை சுற்றி பல கஷ்டங்கள் உருவாகும். வாழ்க்கையில் என்ன பிரச்சனை என்றால் என்னவென்று நமக்கு தெரிய வரும். இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொண்ட பிறகு உனக்கு என்ன நடக்கின்றது, ஏது நடக்கிறது என்று கூட தெரியாமல் தலைகால் புரியாதது போன்ற ஒரு கஷ்டம் நீ அனுபவிக்க தொடங்கி விடுவாய். நாம் நமக்காகவே இருக்கலாம். நாம் இப்படியே நம் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாமே. நமக்கு எதற்கு இப்படி ஒரு வாழ்க்கை என்று கூட என் குழந்தை நீ பல எண்ணங்கள் தோன்றி தொடங்கி இருக்கலாம். எல்லாவற்றையும் கடந்து எப்படியும் இந்த வாழ்க்கை நாம் வாழ்ந்துதானே ஆக வேண்டும். இதை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லையே என்பது போன்ற சிந்தனைகளும் சில நேரங்களில் என் பிள்ளைக்கு தோன்றியிருக்கின்றது. ஏன் தெரியுமா? வாழ்க்கை வாழ்ந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்து விட்ட பிறகு என் பிள்ளையே, வருகின்ற பிரச்சனைகளிலும் வருகின்ற சூழ்நிலைகளிலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பது உண்மை. இந்த மனிதர்களினுடைய எண்ணங்கள் உன்னை ஒன்றும் செய்யாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் இன்று உனக்கு எந்த விஷயத்தையும் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் என்பதனை அந்த விஷயத்தில் உனக்காக கவனங்கள் நிச்சயமாக உனக்கு தேவையாக இருக்கின்றது என்பதை நீ தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இந்த மனிதர்கள் இனியும் இருக்கத்தான் போகின்றார்கள் என்பதை நீ முழுமையாக உன்னோடு பயணிக்கத்தான் போகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்களை பற்றி ஒரு செய்தியை உன்னிடத்தில் நான் சேர்க்க வரும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும். நிச்சயமாக அதனை நீ என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சிகளை செய்யத்தானே வேண்டும். உன்னோடு நான் இருப்பதை எப்பொழுதும் நீ உணர வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது, வந்து கொண்டு இருக்கின்றது. எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ? எந்த ஒரு சிந்தனை உன் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்து விடாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் கொடுக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்வது போல உன் வாழ்க்கையில் நடந்தாக வேண்டும் என்று சற்று சிந்தித்து பார். எப்பொழுதும் இன்னொருவர் இல்லத்துக்குள் புதுவர
நீ நுழைந்தாயே. எல்லாவற்றிற்கும் முன்பாக ஒரு விஷயத்தை இன்னும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்பன் சொல்லும் வாக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானது. யாராக இருந்தாலும் இன்னொருவருடைய இல்லத்தில் புது உறவாக சென்றது உண்மைதானே என் குழந்தையே? அப்படி இருக்கின்ற இல்லத்திற்குள் புது உறவாக சென்ற பொழுது ஆரம்பத்தில் அவரின் நடவடிக்கைகள் எல்லாம் உன்னை தலைகீழாக தூக்கி வைக்கும் என்று நீ நினைக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஒரு சில நாட்கள் கடந்து வர உனக்கு இருக்கின்ற மரியாதை குறைந்துவிடும் போன்ற ஒரு உணர்வு உனக்குள் தோன்றத் தொடங்கிவிட்டது. அதிலும் குறிப்பாக அந்த இல்லத்தில் இருந்த ஒரு பெண், சற்றும் வயதான ஒரு பெண், உன்னுடைய எல்லா வாழ்க்கையிலும் சில விஷயங்களையும் நீ நினைத்து வருத்தப்படும்படி நடக்கத் தொடங்கி கொண்டிருக்கின்றாள். அவளின் பேச்சு வார்த்தைகளை, அவளின் செயல்களும் உன்னை மிகுந்த வேதனைப்படுத்தி இருக்கின்றது. இதையெல்லாம் ஒரு ஜென்மம் தானா என்று இந்த அப்பன் சொன்னதற்கு என்ன காரணம் தெரியுமா? எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, நம்முடைய இல்லத்துக்குள் வரும்பொழுது அவர்களை அன்போடு கவனிக்க வேண்டியது அவர்களின் பொறுப்பல்லவா? நாம் என்ன நினைத்தும் இனி அவர்களை இந்த குடும்பத்தில் இருந்து தனியே பிரிக்க முடியாது. உனக்கு என்ன உரிமை அந்த குடும்பத்தில் இருக்கின்றதோ அதே உரிமை, அதே அக்கறையும் அவர்களுக்கும் இருக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் தான் இங்கு எல்லாமே செய்ய வேண்டும், வருகின்றவர்களை எல்லாம் நம் அடிமைத்தனமாக நடத்த வேண்டும் என்று இவர்கள் நினைத்திருக்கின்றார்கள். அந்த எண்ணத்தை உன் அப்பன் புரிந்து கொண்டேன். இவர்கள் மனதில் முழுக்க யாருக்கும் எந்த வகையிலும் எந்த ஒரு இடத்தையும் கொடுத்து துணிச்சல் இல்லை. அதாவது புதிதாக வருகின்றவர்களை எதையும் பங்கு போட இவர்களுக்கு விருப்பம் இல்லை. தன்னுடைய இல்லத்தில் இருந்த ஒரு உறவு இவர்களை முழுமையாக நம்பும் பொழுது, இவர்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இவர்கள் தவித்து நிற்கின்றார்கள். இதை என்ன செய்து கொடுக்கலாம், எந்த விஷயத்தை செய்து இவர்கள் அன்பை பிரிக்கலாம் என்பதை போன்ற சிந்தனை கூட அவர்களுக்குள் ஏற்படுகின்றது. இதையெல்லாம் தனக்குத்தான் மொத்தமாக கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரம்தான் என் குழந்தை உனக்கு ஒரு யோசனை வந்தது. என்ன தெரியுமா? தன் இல்லத்தில் இருப்பவர்களை எல்லாம் அவர்கள் தன் பேச்சை மட்டும்தான் கேட்க வேண்டும் என்பது போன்ற எண்ணம் இவர்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கின்றது. அதற்காக அவர்கள் அப்படியேதான் இருக்க வேண்டும் என்றால் எதற்கும் இவர்கள் நம்மை இந்த வாழ்க்கைக்குள் கொண்டு வந்தார்கள். நமக்காக தனியாக அத்தனை சுதந்திரமாக இருந்திருப்போமே. நம்மை எப்படியும் இந்த வாழ்க்கைக்குள் இவர்கள் கொண்டு வந்து நுழைத்தார்கள் என்றுதான் என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய யோசனைகள் என்ன நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. உன்னுடைய சிந்தனைகளை என்னால் உணர முடிகின்றது. ஆனால் இன்று இருக்கின்ற காலகட்டத்தில் எல்லா குடும்பத்திலேயும் இது போன்ற ஒரு உறவு நான் காண்கின்றேன். இது போன்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கின்றார்களை வாழ விடாமல் தடுத்து நிறுத்துகின்ற சிலரை நான் காண்கின்றேன். இவர்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியினை வைக்க வேண்டும். இவர்களுக்கெல்லாம் ஒரு தீர்வினை கொடுக்க வேண்டும். இவர்களுக்கு செய்வது தவறு என்று இவர்களுக்கு உணர்த்திட வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். எவ்வளவு தண்டனைகளை கொடுத்தாலும் இவர்கள் திருந்திக் கொண்டு இருக்கின்ற ஜென்மம் அல்லதான். செய்வது தவறு என்று உணர்ந்திருக்கின்ற ஜென்மம் அல்ல. தன்னுடைய வேலை உண்டு என்று இருப்பதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களின் வாழ்க்கையிலும் தலையீடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கின்றது. எப்பொழுதும் மற்றவர்களுக்கோடு சிரித்துவிடக்கூடாது, சிறு பிள்ளை சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என்பதில்தான் இவர்களின் கவனம் மொத்தமாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் உனக்கு உன்னுடைய துணைக்கும் இடையே எந்த ஒரு பிரச்சனைகளுக்கிடை வாழ்க்கை அத்தனை அன்போடுதான் உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த பெண், இவளுடைய நடவடிக்கைகள் மட்டுமே உன்னை இந்த வாழ்க்கையில் எதற்காக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனைக்குள் கொண்டு சேர்க்கின்றது.
நாம் எத்தனையோ கஷ்டப்பட்டு எத்தனையோ பிரச்சனைக்குள் நடுவில் நாம் ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கை தேடிக்கொண்டு வந்து இருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உன்னிடத்தில் கிடைத்திருக்கிறது என்பதை நீ அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லவா? அதனை நீ உதாசீனம் செய்துவிடக்கூடாது அல்லவா? எப்பொழுதும் உனக்கான வாழ்க்கை உன்னிடத்தில் கிடைக்கிறது என்றால் அதனை நீ பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா? இந்த வாழ்க்கையை தேடி வந்து சேர்க்கின்ற இந்த தருணத்தில் நமக்கு மேலும் மேலும் பிரச்சனை மட்டுமே இவர்களால் ஏற்படுகிறது என்றால் இதை விட்டு ஒதுங்கத்தான் வேண்டும். நாம் யோசிக்கின்றோம், ஒருபோதும் இதை தொடர வேண்டும் என்று உன்னுடைய மனது யோசிக்கவில்லை. இந்த நிலையில் இருந்து இந்த வாழ்க்கை அத்தனையும் நீ மீட்டெடுக்க வேண்டும் என்று சிந்திக்கும் பொழுது உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சிறு புரிதலை உனக்கு கொடுக்க வேண்டும். என் குழந்தையே, பொதுவாகவே ஒரு சிலருக்கு தன்னுடைய குழந்தையில் இருப்பவர்கள் மீது அதிக அன்பு இருக்கும். அவர்கள் எங்கே தன்னை விட்டு பிரிந்து சென்று விடுவார்களோ என்கின்ற ஒரு உணர்வு வரும். அப்படியானால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த உணர்வு தவறானது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீ புரிந்து வைக்க முடியவில்லை என்றால் இவர்கள்தான் சொல்வது சரிதான், நினைப்பதை சரி என்று சொல்லிக் கொண்டிருந்து உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்களோடு நீ இந்த வாழ்க்கை அவர்களை விட்டு பிரிந்து செல்வது நல்லது. உன்னுடைய வாழ்க்கை துணை அல்ல. உன் வாழ்க்கையில் இத்தனை இன்னல்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த பெண் உன் துணைக்கும் ஒரு நாள் தானாகவே புரிய வந்துவிடும். இவர்கள் எத்தனையோ பெரிய சூழ்ச்சிகள் நம் வாழ்க்கையில் செய்திருக்கின்றார்கள் என்று, இவர்கள் எத்தனையோ பெரிய இன்னல்களை நம் வாழ்க்கையில் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என்று. உண்மையில் நம் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் நாம் வாழ வேண்டும் என்று அல்லவா இவர்கள் நினைக்க வேண்டும்? நாம் அழிய வேண்டும் என்று இவர்கள் நினைத்ததற்கு என்ன காரணம்? நாம் அழிய வேண்டும் என்று இவர்கள் யோசிப்பதற்கு என்ன காரணம்? நமக்கான வாழ்க்கையை நாம் விரும்பியபடி கொடுத்துவிட்டு அதன் பிறகு அதை நாம் வாழ விடாமல் சொல்லி இவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு திரிந்தால் இவர்களுக்கு நம் மீது என்ன அக்கறை இருக்கிறது என்பதை நிச்சயமாக உன் துணை புரிந்து கொள்வார்கள். அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உனக்காக வருகின்ற இந்த அப்பன் என்னை நீ உணர்ந்து விட்டால் போதும். அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்பதை விரைவாக நீ புரிந்து கொள்வாய். அப்பன் ஒரு பெண்ணை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய கேவலமான ஜென்மம் என்று இந்த பெண்ணை பற்றி நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். இவளுடைய இந்த நடவடிக்கை ஒவ்வொன்றும் இந்த அப்பன் மீது வேதனைப்படுத்திவிட்டது. ஒருவரின் வாழ்க்கை வாழவிடாமல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் என்றால் இவர்கள் நிச்சயமாக எந்த வகையிலும் இந்த வாழ்க்கையில் எடுக்க முடியாதவர்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இவர்களால் எந்த நல்லதையும் நடத்தப் போவது கிடையாது. உன்னால் நல்லது நடந்தாலும் அதை பெரிதாக மதிக்கப் போவது கிடையாது. அதனால் இந்த சூழ்நிலை உணர்ந்து கொண்டு உன் அப்பன் நான் சொல்வது போல இவர்கள் செய்கின்ற இந்த செய்வினைகளை உன்னை வாழவிடக்கூடாது என்று அவர் மனதை மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது உன்னுடைய வாழ்க்கை துணை மனதில் பல விஷமான விஷயங்கள் இவர்களுக்கு புகுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எப்படியாவது இந்த வாழ்க்கை பிரச்சனையை உருவாக்கி உன்னுடைய நிம்மதியை கெடுக்க நினைக்கின்ற இவர்களை எல்லாம் எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. இந்த வாழ்க்கை இதைவிட அதிகப்படியான சந்தோஷத்தை நிச்சயமாக உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டது. நீ நினைத்த எல்லாம் உனக்கே உனதாக உன் கைகளில் ஒப்படைக்க இந்த வாழ்க்கை தயாராகிவிட்டது. நடப்பது எல்லாம் நன்மைக்குதான் என்பதை உணர்ந்து இந்த மனிதர்களை இப்பொழுது தெரிந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்ததோ என்று சொல்லி என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மீட்டெடுக்க நீ தயாராகிவிடு. இப்பொழுது
நீ தயாராகிவிட வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை இவர்கள் பதம் பார்க்க தொடங்கி விடுவார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை காயப்படுத்த இவர்கள் துடிக்கின்ற இந்த நேரம், இனி இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிர்ஷ்டத்தை இந்த அப்பன் மூலமாக நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் நடத்துவதை உன்னால் என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான சந்தோஷங்களை உன் கைகளில் நான் ஒப்படைக்கின்றேன். தீய எண்ணங்களை கொண்டு யார் என்ன செய்தாலும் அது ஒருபோதும் பலிக்காது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.